ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கோல் விவேக். இன்னைக்கு வீடியோவில் 11ங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் 11 இந்த படத்தை லோகேஷ் அஜித் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஆஹா ஓடிடி பிளாட்ஃபார்ம் அமேசான் டைமில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, ஒரு சீரியல் கில்லர் ஒரே பேட்டர்னில் தொடர் கொலைகள் பண்ணிட்டு வரான். இந்த கேஸை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அதே பேரலாக பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஹீரோ நவீன் சந்திரா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அவர் எடுக்கிற கேஸ் எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறாரு. இப்படி இருக்கும்போது இந்த சீரியல் கில்லர் கேஸை நம்ம ஹீரோட்ட கொடுக்குறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணி முடிப்பாருன்னு. கடைசியில் ஹீரோ இந்த கேஸை சால்வ் பண்ணி முடிச்சாரா இல்லையா, அந்த சீரியல் கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் ஸ்டார்டிங்கில் ஒரு ஹீஸ்ட் சீன் வச்சுருப்பாங்க. ஒரு ரவுடிங்க ஒரு பேங்க்கில் போய் கொள்ளடிக்கிற மாதிரி சீன் வச்சுருப்பாங்க. இதை பார்த்தோன்னா சரி இது ஒரு ஹீஸ்ட் மூவி போல் இருக்குது அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இது ஒரு சீரியல் கில்லர் படம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் சீரியல் கில்லர் வந்து ஒரு ஒரு ஆளை கொன்று பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடுறான். அப்படியே போலீஸ்க்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப திறமையாகவும் சீரியல் கில்லர் கொலை பண்ணுவான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஆணை கொலை பண்ணும்போது அவன் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருப்பான் காலில் பிளேட் வச்சு. அந்த பிளேட்டை போலீஸ் கண்டுபிடிப்பாங்க. அந்த பிளேட்டை வச்சு ஒவ்வொரு க்ளூவாக கண்டுபிடிச்சி சீரியல் கில்லரை போய் டார்கெட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் சீரியல் கில்லர் ஏன் கொலை பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வச்சுருப்பாங்க. உண்மையிலேயே அது ஒர்த்து டு வாட்ச்னு தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா, சீரியல் கில்லருக்கு கொலை பண்ணுறது தப்பே இல்லை, அவன் ஒரு நியாயமான ஒரு இதுக்கு தான் கொலை பண்ணுறான் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கும். கடைசி வரைக்கும் யார் சீரியல் கில்லர் ரிவீலே பண்ண மாட்டாங்க. டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் தான் அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுவாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எல்லாருமே படம் பார்த்துட்டு இருக்கும்போது இவன் தான் சீரியல் கில்லராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். ஆனால் படம் பார்த்தாக்கா கடைசியில் ரிவீல் பண்ணும்போது ஆகா இவனா சீரியல் கில்லர் நம்பவே முடியலையே அப்படின்னு தான் தோணுச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இன்ட்ரெஸ்ட்டாகவும் என்கேஜிங்காக வச்சுருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணாமலே கடைசியில் ரிவீல் பண்ணது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நான் அது யாருன்னு சொல்ல மாட்டேன். ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணிட்டேன்னா படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்தில் வந்து அந்த ஹீஸ்ட் சீன் வச்சது, இந்த படத்தில் ஹீரோனாக்கா ஹீரோயின் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆட் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு தேவையில்லாத வேலை இந்த ஹீரோயின் ஆட் பண்ணுறது, லவ் போர்ஷன்ஸ்லாம் தேவையில்லாத வேலைன்னு நினச்சேன். ஆனால் கிளைமேக்ஸில் வந்து எல்லாத்தையுமே அந்த அந்த ஹீஸ்ட் சீனும் சரி, ஹீரோயின் சீனும் சரி, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அப்போ தான் தோணுச்சு, ஸோ இதுக்காக தான் இந்த சீன் வச்சுருக்காங்களா, ஹீரோயின் ஆட் பண்ணாங்களா, ஹீஸ்ட் சீன் வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு எனக்கே தோணுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து அபிராமி வந்து சீரியல் கில்லரோட ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. ஒரு அம்மா மாதிரி இப்போ அவங்கள பார்த்துப்பாங்க. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அடுத்து ஆடுகளம் நரேன் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம். ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம். ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 3 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.